அண்மைச் செய்தி. RSS அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். RSS அணிவகுப்பிற்கு அனுமதி வழங்கும் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. விஜயதசமியை முன்னிட்டு அக்டோபர் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் 58 இடங்களில் அணிவகுப்பு நடத்த அனுமதி கோரி RSS அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் மொத்தம் 58 இடங்களில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் 42 இடங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் 16 இடங்கள் அனுமதி நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். ஒரு மாவட்டத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் அணிவகுப்பிற்கு அனுமதி கேட்கப்பட்டதாக பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் இருக்கும் என்பதால் அது போன்ற இடங்களில் அனுமதி நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர்கள் நேர கட்டுப்பாடு உள்ளிட்ட 2 புதிய கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த விஷயத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இதில் 16 இடங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து ஏற்கனவே அனுமதியும் வழங்கப்பட்ட நிலையில் இந்த விஷயத்தில் நீதிமன்ற உத்தரவுகளை உரிய முறையில் பின்பற்ற வேண்டும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்து வழக்கு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கின்றார்.